ஒன்றிய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடாது என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கையே தொடர வேண்டும் என்றும் திமுகவின் TKS இளங்கோவன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே உள்ள எண்ணிக்கையில் தொகுதிகள் எல்லை பெரிதாக ஆக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் திட்டமான மக்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற காரணத்தினாலே தான் அங்கே மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறது. ஒன்றிய அரசின் திட்டத்தையே அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல், சரியாக நடைமுறைப்படுத்தாமல் தொகுதிகளை மட்டும் அதிகமாக பெறுவது என்பது ஒரு நியாயமற்ற போக்கு என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லி, தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது உள்ள நிலையிலிருந்து குறையக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மாநில உரிமை அது எந்த சூழ்நிலையிலிருந்து பறிக்கக்கூடாது. ஏன்னா தொகுதியை பொறுத்தவரை அதிகப்படுத்தணும். ஏற்கனவே பொதுச்செயலாளர் தான் வலியுறுத்தியிருக்காரு. ஏன்னா நம்ம பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 39 தொகுதின்றது இன்னொரு 10 தொகுதி கூட கூட்டலாம். ஆனால் அதை அதாவது 39 தொகுதிக்கு மேலே கூட்டுறதை போயிட்டு அதை தொகுதியை குறைப்பது என்பது எந்த நிலையிலும் தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளாது, தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அந்த கருத்தை கடுமையான அளவுக்கு அந்த கருத்தின் அடிப்படையில் கட்சி இருக்கின்ற காரணத்தினால் இப்போ அவங்க கூட்டியிருக்கிறாங்க ஒரு கூட்டத்தை. இது ஏற்கனவே எங்கள் கருத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அது சொல்வதா இல்லையா, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு அப்படி என்பதை 39 நாடாளுமன்ற தொகுதிகளை 8 குறைத்து 31 நாடாளுமன்றமாக ஆக்குவதற்கு ஒன்றிய அரசு துடித்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் விரோத சட்டம், மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக தென்னிந்திய மக்களுக்கு எதிரானது. அதிலும் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடை, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய மேனாள் முதலமைச்சர்கள், தலைவர் பெருமக்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு தண்டனையாக இப்பொழுது 8 தொகுதியை நாங்கள் எடுப்போம், 39இல் 31 நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். பட்ஜெட்டாக இருக்கலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்துவதில் மற்ற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். ஆகவே குரலை ஒடுக்க வேண்டும் என்கிற முறையில் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.